இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலை உள்ள இழுத்தியா? வானதி, நல்லா போர்வைக்குள்ள வா. இருங்க வரேன். போர்வைக்குள்ள வாவா. வாவானா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? உடம்பு முழுக்க போர்வைக்குள்ள இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஐயோ, போர்வைக்குள்ள ஒரு மாதிரி கச கசன்னு வேர்க்குது மாமா. கசகசன்னு வேர்க்குதா? ஐயோ, இப்படி பண்ணா வேர்க்கதான் செய்யும். வேர்க்குதா? போச்சு போச்சு போச்சு. அக்காவோட கனவு ஆசை பாழா போச்சு. இந்த வானத்தை அருள் அவ வலைக்குள்ள போட்டா. இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. இப்ப நல்லா இருக்கா? நல்லா மூச்சை இழுத்து இழுத்து விடு. இப்படி நல்லா இழுத்து இழுத்து விட்டாதான் நல்லா இருக்கும். இழுத்து விட்டாவா? மூச்சு மூச்சு. அக்கா அக்கா மாமா ரொம்ப மூச்சு வாங்குது மாமா. மூச்சு வாங்கதான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. மூச்சா? ஏய், ஐயோ அமுக்காதீங்க மாமா. அமுக்காதீங்களா? ஐயோ, அமுக்குனாதான் இன்னும் நல்லா வரும். அட பாவி. ஆமா மாமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, எல்லாம் போச்சே. ஐயோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? அது என் புள்ள ரூம் முன்னாடி நின்னுகிட்டு கதவு கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. என்னடா பழக்கம் இது? ஐயோ மாமா, கதவுல காதை வைக்கல, கதவு கீழே விழற மாதிரி இருந்துச்சு. அதான் மாமா முட்டு கொடுத்து நின்னுட்டு இருந்தேன். கதவு கீழே விழற மாதிரி இருந்துச்சா? ஆமா மாமா. என்ன பார்த்தா உனக்கு கேன பயமா இருக்கா? ஆமா மாமா. இல்ல மாமா, இல்ல மாமா. போடா இங்க இருந்து. இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன் ராஸ்கல். போ. அக்கா மா, என்னம்மா பேசணும்? உனக்கு அந்த வானத்தி மேல இருந்த கோவம் எல்லாம் புதஞ்சிருச்சா என்ன? ஏமா அப்படி கேக்குறீங்க? நீ அவகிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ரொம்ப சகஜமா அவ கூட பேசுற, அவ கூட வெளியெல்லாம் போயிட்டு வர, அவ மேல ரொம்ப கரிசனமா வேற நடந்துக்கிற. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சுன்னு அமெரிக்காக்கு போகணும்னா என் சிஇஓ சொல்லிருக்கிற ப்ராஜெக்டை நான் முடிக்கணும். அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு அவ ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் அவ கூட வெளியே போற வரேன் எல்லாம். இன்னைக்கு என்னாலதான் அவளுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அந்த கில்ட்ல தான் அவளுக்கு ஆவி பிடிக்க நான் ஹெல்ப் பண்ணேன். மத்தபடி என் மனசுல எதுவும் இல்ல. அவளை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சு போகணும் தான் இப்ப அவ கூட சகஜமா இருக்கேன். அவ மேல எனக்கு இருக்க கோவம் எல்லாம் என்னைக்குமே குறையாதுமா. நான் அவளை எதுக்காகவும் மன்னிக்க மாட்டேன். அதனால எந்த கவலையும் உங்களுக்கு வேணாம். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாக்கா. லூசு பயலே, வேற எதையோ கேட்டுட்டு வந்து என்ன பயமுறுத்திட்டியடா எருமை எருமை. என்னங்க இப்படி திட்டுற? என் புள்ள இவ்ளோ உறுதியா இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அந்த வரதனை வச்சு பிளான் பண்ணி அந்த எலும்பிய கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அன்னைக்கு நம்மள பாத்துட்டு போன வரதன் இப்ப என்ன பண்றான்னே தெரியலடா. நீ அந்த ஆளுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. ஏதாவது தகவல் கிடைச்சா நம்ம கிட்டயும் சொல்ல சொல்லு. சரிக்கா, நான் கேக்குறேன். இந்த ஆளை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. இந்த ஆளு வானத்தியோட அப்பனாச்சே. இந்த ஆள் எதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்காரு? அதுவும் நான் ஜெயில இருக்கிற விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? சரி, என்னன்னு போய் கேட்போம். யார் நீங்க? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? நீதான் ஐஸ்வர்யாவா? ஆமா. நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. உன்னை கல்யாணத்துல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. சரி, அதை விடு. நீ ஜெயில என்ன பண்ற? ஜெயில் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்க வந்தேன். இங்க பாருங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அத முதல்ல சொல்லுங்க. நான் வரதன். சரி, என்ன எதுக்கு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க?
சுருக்கமா சொல்லணும்னா நீ அருள் கூட வாழ வேண்டிய இடத்துல இப்ப என் பொண்ணு வானதி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னா, கல்யாணத்தன்னைக்கு கோயில்ல அந்த அருள் கரிகால வானதிக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏய், இப்பதான் உன் வக்கீல பார்த்துட்டு வர்றேன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த வீடியோ உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை, வக்கீல் அந்த வீடியோவை இந்த ஆள்கிட்ட கொடுக்காம நான் சொன்ன மாதிரி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த வீடியோ எனக்கு வேணும். அந்த வீடியோவை எதுக்கு கேக்குறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப அந்த வீடியோ பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏய், எல்லாம் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சார் வெளியில போங்க. சார் சார், சார் அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஒண்ணும் சார். சாரி சார். ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா. என்ன சவுண்ட் விடுறீங்க? என்ன என்ன பண்ணிட முடியும் உங்களால? நான் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இங்க பாரு, அந்த அருள் பயலுக்கு பொண்டாட்டியா என் பொண்ணு வாழ்றது எனக்கும் பிடிக்கல, அந்த அருள் பயலோட அம்மா கல்யாணிக்கும் பிடிக்கவே இல்லை. அதான் அவங்கள பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஓஹோ, அப்போ நமக்கு சாதகமா தான் இந்த ஆள் வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க அந்த கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்துச்சு சொல்லு. வானத்தையும் கரிகாலனையும் பழி வாங்குறதுக்கு இப்போ இந்த ஆளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த வீடியோவை உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு என்ன ஆதாயம்? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? என்ன ஜாமீன்ல வெளியில எடுக்கணும்? என்னமோ உங்க அப்பன் பெரிய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த கல்யாணி பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்னடான்னா உன்னை ஜாமீன்ல எடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்தா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். என்னண்ணே கார் அங்க நிக்குது, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. வாங்கண்ணே போவோம். டேய் மணி, இவளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலடா. பெரிய கேடியா இருப்பா போல் இருக்க. இவ யாரு, எதுக்கு ஜெயிலுக்கு வந்தா, என்ன ஏதுன்னு இவளை பத்தி விசாரிடா. சரிங்கண்ணே. இந்த முட்டா பையன் எதுக்குடா ஃபோன் பண்றான்? யாருண்ணே? கல்யாணியோட தம்பி, அந்த வீரையன் பையன் தான். கல்யாணி அக்கா உங்ககிட்ட ஏதாவது சொல்ல சொல்லியிருப்பாங்களா இருக்கும்ண்ணே. அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, நான் தான் வீரையும் பேசுறேன். சொல்லு, என்ன விஷயம்? ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அருளையும் வானதியும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? அந்த விஷயமா தான் நானும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது வழி கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு சொல்ல சொல்லி அக்கா சொல்லுச்சு. கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன்.